வியாசர் சொல்றாள் அம்பாள் ஆராதி, பக்தியோட ஆராதி. ஜனமேஜியரை பார்த்து சொல்றாள் அவள் தான் குறையெல்லாம் நீக்கணும், உங்க குடும்பத்து பாபத்தை போக்கணும். அவளுக்கு மகாலட்சுமின்னும் மகாகாளின்னும் மகாசரஸ்வதினும் பேரு. ஒரே ஒரே தேவிக்கு தான் அப்படி எப்படி அந்த இடத்துல பேரு. ராஜகுலத்துல மகாலட்சுமின்னும், யுத்த காலத்துல ஜெயலட்சுமின்னும், மார்க்கத்துல க்ஷேமங்கரின்னும், காடுகள்ல சபரின்னும், பூத பிரேத பிசாச்சு ஜம்புகபயே ஸ்முத்வா மகாபைரவி. ஏதா பூத பிரேத பிசாச்சாதிகள்னால பாதை ஏற்படுற போது பைரவிங்கிற பேரோடையும், ஆமா ஏதாவது சித்த பிரமம் வந்தா அப்ப திரிபுரையாயும். ஆமா நம்ம உள்ளே இருக்கு 3 புறம். ஆமா எல்லாம் நம்ம உள்ள இருக்கு. ஜாகிரத் சொப்ன சுசுப்தி எல்லாம் இருக்கு, ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் எல்லாம் இருக்கு. அங்க ஒரு இடத்துலயே அம்பாள் வந்து குடிகொண்டிருக்காள். அவள் தான் சித்தத்துல இருக்கிற பைத்தியம் முதலிய தோஷங்களை போக்கணும். வியாமோகே திரிபுரம் பரிசல்ல போற பொழுது தாராங்கிற பெயரோட அம்பாள் வந்து பாதுகாப்பலாம், ரட்சிப்பலாம். நாம் இன்னைக்கும் அம்பாளை பூஜிச்சிருப்போம், அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிச்சிருப்போம். அம்பாள் ஒரு பிரகாரமா வந்து பாதுகாப்பாள்னு மந்திர சாஸ்திரங்கள்ல போய் சொல்றாள். அம்பாள் பேருதான் வேறையை தவிர்த்து தெய்வம் ஒண்ணு. அவளுக்கு மகாகாளின்னும் மகாலட்சுமின்னும் மகாசரஸ்வதினும் பேரு. ஈஸ்வரி சர்வபூதானாம் சர்வகாரணம் சர்வகாமாத் சதா சாந்தா சுகதேவ்யாதயான்விதா. பேர்கள் அம்பாளை பூஜை பண்ண பயப்படுவாள். அடேப்பா அம்பாள் பூஜைன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமாமே என்ன அப்படி சொல்லுவாள். அதெல்லாம் தப்பது. சுகசேவியான்னாள். எத்தனை தப்பு பண்ணினாலும் தாயார் தான் பொறுத்துப்பள். ஆமா தாயாருக்குள்ள கருணை பிதாவுக்குள்ள இருக்காது. பேனாவை திருடி விடுவான்னு ஸ்கூல்ல அம்மாட்ட வந்து எதிராளத்த பையன் எல்லாம் வந்து சொல்லுவான் உங்க பையன் திருடி விட்டான்னு. புருஷன்கிட்ட சொல்லி குழந்தைய இப்படி திருடி விட்டானா நீங்க கண்டிக்கணும்னு சொல்லுவாள். 10 அடி அடிச்சு விடுவான். அடிக்காதுங்கன்னு போய் சொல்லுவாள். உடனே இவதான் சொன்னா திருடினான்னு அவனை கண்டிங்கன்னு சொன்னால் அடிக்க ஆரம்பிச்சுட்டா பொறுக்க மாட்டார். அடிக்காதேன்னு சொல்லுவாள். அதனால அம்மாவை வந்து சேவிக்கிறது சுலபம். எத்தனை தப்பு பண்ணினாலும் தாயார் பொறுத்துக்கிறா போல பிதா பொறுத்துக்க மாட்டான். எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுப்பாள். குழந்தை ராத்திரி 12 மணிக்கு தோசைன்னு கேட்டுவிட்டா தூங்குற தாய் எழுந்து வாத்து கொடுப்பாள். எத்தனை கோபதாபங்கள் வரும்படியான காரியம் நாம் பண்ணினாலும் சாந்தி அடையலாம் அம்பாள். சுலபமா அம்பாளை சேவிக்கலாம், அர்ச்சிக்கலாம். ஏதாவது ஒரு குங்குமத்தை சரணத்துல போட்டுட்டா போரும். கருணக்கடலவள் தயான்விதான் நாள். சுகசேவியாதயான்விதா நாமாச்சாரணமாத்ரேண வாஞ்சிதார்த்தஃலப்ரதா. அம்பாளுடைய நாமாவை சொன்னா போரும், புவனேஸ்வரின்னு சொன்னா போரும். அதான் நம்ம மதத்துல பேரை சொன்னா போரும். சிதம்பரம் இதி ப்ரூயாத் சகல் ஜனனவர்ஜிதா. சிதம்பரம் சொன்னா போரும், ஜென்மா கிடையாதுங்கிறார். அம்பாளுடைய பேரை புவனேஸ்வரின்னு சொன்னா போரும், காட்டெல்லாம் கொடுப்பாள். நாமோச்சாரணமாத்ரேண வாஞ்சிதார்த்தஃலப்ரதா தேவைராராதிதா பூர்வம் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரி. தேவர்கள் நாம் முன்பு பூஜை பண்ணிருக்கார் அம்பாளே. தேவைராராதிதா பூர்வம் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரி மோட்சகாமைச்ச விவிதைः மோட்சகாமாளான எத்தனையோ துறவிகள் அம்பாளை பூஜை பண்ணிருக்காள். ஆச்சாரியெல்லாம் பூஜை அம்பாளைத்தான் பூஜை. சொன்னா பாருங்களேன் காமகோட்டி. ஏதாவது வேற பேர் உண்டோ? அம்பாளுடைய பேர் தான். அம்மாவுடைய பெருமைதான் பெருமை. உலகத்துக்கெல்லாம் ஆச்சாரியனா இருக்கிற ஒரு குரு சத்குரு அம்பாளை ஆராதிச்சாத்தான் நம்ம குறைகளை எல்லாம் அவ போக்க முடியும். அதுக்காகத்தான் அவ அம்பாளை ஆராதிக்கிறாள். அம்பாளுடைய மந்திரங்களை ஜபிக்கிறாள். பிரம்மண சதச்சண்டி, சஹஸ்ர சண்டி, லட்ச சண்டி. அம்பாளுக்கு ஹோமங்கள்லாம் பண்றாளே. இதற்காக உலகத்துக்கு வந்த குறைகளை நீக்கிறது அம்பாளாக முடியும்.
மோட்சகாமெல்லாம் துறவிகள்லாம் அம்பாள் உபாசிப்பாளாம். மோட்சகாமச்ச விவிதை தாபசை விஜிதாத்மவிஹி அஸ்பஷ்டமபி யன்னாம பிரசங்கேன விபாஷிதம் ததாதி வாஞ்சிதானத்தானி அதாவது ஸ்பஷ்டமா சொல்லாம அவளுடைய மந்திரத்துல இருக்கிற ஒரு அக்ஷரத்தை அல்லது அவளுடைய மந்திரத்தை ஸ்பஷ்டமா சொல்லாம ஏதோ தவறி சொல்லிவிட்டா கூட போருமா அம்பாள் காப்பாற்றி விடுவலாம். அதையும் கணக்கில் எழுதி விடுவலாம். ஏதோ கருணை உள்ளவன் ஏதோ கொஞ்சம் கணக்கு தப்பா போட்டிருந்தா கூட போட்ட வரையும் மார்க் போடுவோம்னு போட்டுவிடும் பாருங்க. அது மாதிரி அஸ்பஷ்டமபி என்னாமா எந்த அம்பாளுடைய நாமாவே மந்திரத்தை ஏதாவது ஸ்பஷ்டமா ஜபிக்காம தவறி ஜபிச்சுட்டா கூட அம்பாள் பாதுகாப்பலாம். அஸ்பஷ்டமபி என்னாம பிரசங்கேன விபாஷிதம் ததாதி வாஞ்சிதானத்தானி துர்லபாபி சர்வதா. கிடைக்கக்கூடாத பொருள் எல்லாம் கூட கிடைக்க முடியாம பண்ணிவிடுவலாம் அம்பாள். அது அம்பாளாக முடியும், வேற யாராலையும் முடியவே முடியாது. வாஞ்சிதம் பிரததாதி வை